கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம். யோவான் 10ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். இந்த திருடன் என்று சொல்லப்படுகிறது சாத்தான், பிசாசு. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, சத்துருவானவன் எப்பொழுதுமே திருடுவான், சதி ஆலோசனை பண்ணுவான், ஒன்னும் இல்லாம பண்ணிடுவான். ஆனா கர்த்தர் என்றைக்கு நமக்குள்ளே வருகிறாரோ அவர் நமக்கு ஜீவனை கொடுப்பாராம். அது மட்டுமல்ல, அதுல பரிபூரணப்படவும் வந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஃபுல்னஸா ஆண்டவர் கட்டளையிடுவாராம். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வாரும், நீர் எனக்குள்ளே வந்தீங்கன்னா எங்களுக்கு ஜீவனை கொடுக்க வல்லவர் நீங்க, எங்களுடைய ஜீவன்ல பரிபூரணப்பட செய்கிறவர் நீங்க தான். அதனால நீங்க எனக்குள்ள வாங்கன்னு அவரை இன்வைட் பண்ணுங்க. நம்ம நிறைய முறை நிறைய காரியங்களை நம்மளுடைய இருதயத்துல இன்வைட் பண்ணி வைத்திருக்கிறோம். பொறாமை, எரிச்சல், கோபம், ஜெலஸ், எல்லாத்தையும் ஈகோ எல்லாத்தையும் நம்ம இருதயத்துல வச்சிருக்கோம். நம்மளா இன்வைட் பண்ணி வச்சிருக்கோம். அது நம்மளை அடித்து போடும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நமக்குள்ள ஜீவன் இருக்கணும்னா, அவர் கொடுக்கிற ஜீவன் இருக்கணும்னா, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படணும்னா நம்ம கர்த்தரை அழைப்போம். கர்த்தர் பெரிய கடன்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார். ஜெபம் பண்ணலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அதிலே பரிபூர்ணப்படவும் வந்தீர் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் ஆண்டவரே உமக்கு ஏற்றது போல, நீர் விரும்புகிறது போல அதை இருக்கட்டும். ஆண்டவரே, உலகத்தை நோக்கி ஓடுகிறதா எங்களுடைய ஜீவன் இல்லாதபடிக்கு நீர் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைகளை மாற்றுங்க, செயலை மாற்றுங்க, நாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்ருவானவனை இன்வைட் பண்றவங்களா நாங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே உண்மை எங்களுடைய இருதயத்துல அழைக்கிறவராகவும் ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஜீவன்ல பரிபூர்ணப்படுகிறவராக நீர் இருக்கவும் வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எத்தனை பேர் ஆண்டவரே சோர்ந்து போய் படுத்திருக்காங்க, எத்தனை பேர் சோர்ந்து போய் ஒன்றுமில்லாமல் உட்கார்ந்துருக்காங்களோ எனக்கு தெரியாது. என் கர்த்தர் இன்றைக்கு நீங்க அவங்களோட முகமுகமா பேசுங்க. உங்களுக்கு ஜீவன் வேணும்னா கர்த்தரை பெற்றுக் கொள்ளுங்க. உங்க ஜீவன்ல பரிபூர்ணத்தை நீங்க பார்க்கணும்னா, ஃபுல்னஸை பார்க்கணும்னா கர்த்தரை இன்வைட் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் என்று நீங்க சொல்றீங்களே, அதுக்காக எங்க இருதயத்துக்குள்ள நீங்க வாங்க. எங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் மட்டுமே வீச்சிருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களோடு எங்களோட பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த இரவில் அன்றே உணவு இல்லாம, உறக்கம் இல்லாம, தனிமையிலே அழுது கொண்டிருக்கிற ஒரு தாயாரை பார்க்கிறேன். என் கர்த்தர் தூதர்களை அனுப்பி அவர்களை போஷிப்பீராக, நல்ல உறக்கத்தை தருவீராக. காலை எழுந்து கொள்ளும் போது ஒரு புது பலனோடு எழுந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நீரே எங்களோடு எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.